இன்னைக்கு மே 1. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 20 to 30 கஸ்டமர் மினிமம் நம்ம சர்வீஸ் பண்ணுறது. பட் சம் டைம் பார்த்தீங்கன்னா 50 கஸ்டமர்ஸ் கூட நாங்கள் இங்கே எடுக்கிறோம் 3 ஷிஃப்டாக போட்டு. ஸோ மேம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ரெகுலராக 2 இயர்ஸாக வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ரேஸோட இனாக்ரேஷனில் உங்களோட பங்கு இருக்குது. நீங்கள் இங்கே எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. என்ன மாதிரி ரேஸ் சர்வீஸ் போகுது, எப்படி நாங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் கிளைண்ட்ஸ் கூடயே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் மேம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க எப்போவுமே. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு உமன் எப்படி மேலே வராங்க அப்படிங்கிறதுக்கு. மேம் நீங்கள் ரேஸ்க்கு ரெகுலராக வரீங்கல்ல, ரேஸ் பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க மேம்? ரேஸ் சர்வீஸ் எப்படி போகுது? ரேஸ் ஃபர்ஸ்ட் இட்ஸ் நாட் எ செப்பரேட் ஒன், இட் இஸ் அவர் ஃபேமிலி, எங்க ஃபேமிலி அப்படின்ற ஃபீல் கொடுக்கறதே வந்து ரம்யா சிஸ்டர் தான். ஸோ அஸ் எ சிஸ்டர், அஸ் எ ஃபேமிலி பிலாங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஃபேமிலியா தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் அந்த சர்வீஸோட அந்த ஃபீல், ஃபேமிலின்ற அந்த ஃபீல் கொடுக்கறதே உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய டெடிகேஷன் அண்ட் ஆல்சோ த ப்ரைசிங். ஸோ எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து தே லவ் தர் ஹேர். அது போகுது ஃபீல் பண்ணும்போது வந்து தெர் இஸ் அ பிளேஸ், தெர் இஸ் அ ஃபேமிலி ஃபார் அஸ், ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு லுக் ஆஃப்டர் அவர் ஹேர் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ரேஸ். வேற எதுவுமே எங்கேயுமே நாங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு டெடிக்கேட்டடா சர்வீஸ் கொடுத்து காஸ்ட் வைஸும் வந்து ஷீ இஸ் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லும் போது வி டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ் பட் வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ரேஸ் ஃபார் அண்ட் வி ஆல்வேஸ் சப்போர்ட் ரேஸ். And she's like our sister. Thank you. We'll always ரேஸ்க்கு 1ல இருந்து 10ல எந்த பிளேஸ் கொடுப்பீங்க மேம்? Always 1. Always 1. நீங்க கேட்கவே தேவையில்லை, you are always in the top 1. ஏன்னா நீங்க you also don't feel dejected because others are saying அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. It may be because of the jealousy they are saying it. ஆனா நீங்க you are always the number 1. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எக்ஸ்டென்ஷனுக்கு நாங்கள் வந்து ஃபுல் எஃபோர்ட்டை டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் போட்டதெல்லாம் இவங்க வந்து ஃபுல்லாக நின்று பார்த்துருக்காங்க. எவ்வளோ வாட்டி எங்களை ரெஸ்ட் எடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னதெல்லாம் இவங்களும் ஒருத்தவங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா எங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் கண்ணு கூட உட்காந்து பார்த்தவங்க, ரொம்ப நாலேஜபிளான எஜுகேஷனான பர்சன் இங்கே வருவாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப நேரம் நிற்காதீங்க, வெரிகோஸ் வந்துடும், இந்த மாதிரிலாம் நிறைய எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான உலகத்தில் தான் நாங்கள் டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வெளியிலேருந்து வர எந்த நெகட்டிவிட்டியுமே எங்களை கஷ்டப்படுத்தாததுக்கு முதல் காரணம் எங்களோட கிளைண்ட்ஸ் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ